ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வில்லம்பு சின்னத்தில் போட்டியிடுகின்ற ராகுல் சவாலே அவர்களுக்கு இந்த தேர்தலில் வில்லம்புதில் வாக்குகளை கேட்பதற்காக வயதிருக்கின்ற இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களின் எழுச்சி நாயகன், வருங்கால தமிழகத்தினுடைய முதல்வர், எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு முன்னாலே இங்கு உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய அசோக் சவான் அவர்களே, தமிழகத்தை தவிர இந்தியாவிலும் எங்குமில்லாத அளவிற்கு நான் ஒருவன் தமிழன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். மராட்டிய மாநிலத்தில் வாழ்கின்ற எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒரு பாதுகாவல் அரணாக இருப்பேன் என்று சொன்ன நமது சயன் கோலிவாடா சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களே, வருகின்ற தமிழ் சொந்தங்களே, மராட்டிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிபுரிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் எத்தனையோ நகரங்கள் இருக்கலாம், ஆனால் பம்பாய் மாதிரி ஒரு நகரத்தை நாம் எங்குமே பார்க்க முடியாது. வந்தாரை வாழ வைக்கின்ற பூமி இந்த பம்பாய் நகரம். இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவரும் முத்துக்களாக வைரங்களாக ஜொலிக்கப்படுகின்ற இந்த மண், இந்த பம்பாய் மண். அந்த மண்ணில் இன்றைக்கு மீண்டும் ஒரு போர்க்களம், ஒரு தேர்தல் களம் வந்திருக்கு. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே மீண்டும் இந்தியாவில் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி வர வேண்டும். ஜூலை 4க்கு மேல் 400க்கும் மேல் இடங்களை பாரதிய ஜனதா கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற இந்த தேர்தல் உலகின் விசுவராக இந்தியா மாற வேண்டும். உலகின் இந்திய தலைவர்களில், உலக தலைவர்களில், ஒட்டுமொத்த தலைவர்களில் ஒருவராக, முதல்வராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி வர வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற தேர்தல். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னதை போல நாம் ஒவ்வொருவர்களும் தேசத்தின் புத்தர் இருக்க வேண்டும். இந்த தேசத்திற்காக போராடிய சத்ரபதி சிவாஜி மன்னர், இந்த நாட்டிற்காக உயிரை மாற்ற மாபெரும் தலைவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் வாழ்ந்த மண்ணில் சுதந்திரத்துக்காக போராடிய பாபு சிதம்பரம், சுப்பிரமணிய பாரதியார் போன்ற பிறந்த நாடு இந்த நாடு. அது மட்டுமல்ல, தேச தலைவர்களாக டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள், பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில் நாங்கள் கேட்கிறோம், ஒவ்வொருவரும் பாரதிய ஜனதா பக்கம் இருக்க வேண்டும். இந்த தொகுதியை போட்டியிடுகின்ற ராகுல் சவாலே அவர்களுக்கு வில்லம்பு சின்னத்தில் உங்களுக்கு வாக்குகளை தர வேண்டும்.